ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான மில்க் ஷேக் செய்ய போகிறோம். முதல்ல தேங்காய் பால் ரோஸ் மில்க் ஷேக். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலை அரைச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு வால்நட்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 முந்திரி நல்லா துருவி வச்சுருக்கேன், ஒரு 4லேருந்து 5 பாதாம் இதையும் துருவி வச்சுருக்கேன். கடைசியாக ரோஸ் மில்க் எசன்ஸ். இதுதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த தேங்காய் பாலை நான் வேறு ஒரு கப்பில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 3 ட்ராப் சேர்த்துக்கலாம். 3 ட்ராப் விட்டுக்கலாம். இப்போ இதில் எசன்ஸ் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நான் எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். தேங்காய் பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். இப்போ இதில் நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஏலக்காய் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதில் ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் ஃப்ளேவருக்காக. அடுத்து இதில் ஒரு வால்நட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் துருவி வச்சுருக்கிற பாதாமை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் முந்திரி துருவி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்தி. அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ரோஸ் மில்க் செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் நான் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு தேவையான பொருள்: காய்ச்சி ஆற வச்ச 1 கிளாஸ் பால், ரோஸ் மில்க் எசன்ஸ், பாதாம் பிசின், சப்ஜா விதை, சர்க்கரை. இதுதான் இப்போ ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் 1 கிளாஸ் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பாதாம் பிசினை நைட்டே 2 துண்டு பாதாம் பிசினை நைட்டே தண்ணியில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். காலையில் இப்படி உதிரி உதிரியாக ஆகிடும்.
இப்போ இந்த பாதாம் பிசின் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து சப்ஜா விதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 சொட்டு விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம வந்து வீட்டில் ரோஸ் மில்க் தான் செய்வோம். இந்த முறை 2 விதமான ரோஸ் மில்க் நான் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து எப்பயும் போல் பாலை வச்சு செய்யக்கூடிய ரோஸ் மில்க், இன்னொன்று தேங்காய் பால் வச்சு மில்க் ஷேக். நீங்கள் இது 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.